குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மழை காற்று மழை வெயில்னு வந்தோடனே அதுங்க பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். அதுங்க பெருக ஆரம்பித்தா மனுஷனை தான் அது தாக்க ஆரம்பிக்கும். மூளையத்தினும் அமீபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற நல்ல தண்ணீரில் வர்றது. இதுவே பரவக்கூடிய நோயோட. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திருமிகு அருணாச்சலம் அவர்கள். வணக்கம் டாக்டர். இப்போ சுகாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி ஒரு விதமான நோய் பதற்றம் என்பது அதிகமாக இருக்குது. கேரளாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூளைகளை தின்னும் அமீபான்ற மாதிரி ஒரு பாரு சொல்கிறோம். அந்த அமீபா ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி பார்க்குறோம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ தொடர்ந்து 2-3 நாட்களாகவே காய்ச்சல் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குன்ற மாதிரி கவர்மெண்ட்டே பல அட்வைசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன காரணம் இப்போ திடீர் பரவலுக்கு? இல்லை, கிளைமேட் இந்த சீசனில் நமக்கு எப்பொழுதுமே வைரஸ் கிருமிகள் இது வரைக்கும் டார்மெண்ட்டாக இருந்தது. இந்த மழை காற்று மழை வெயில்னு வந்தோடனே அதுங்க பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். அதுங்க பெருக ஆரம்பித்தா மனுஷனை தான் அது தாக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் குளிர்ந்த காற்றுல வெளியில் போயிட்டு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிருமிகள் தொத்தி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர யாருக்கு நோய் இருக்கோ அவங்க ஆஃபீஸ்க்கோ அல்லது ஸ்கூலுக்கோ போகும்போது 10 பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் அது பரவுது. ஸோ கோவிடில் நம்ம கற்றுக்கிட்ட எனக்கு நோய் இருக்குது, எனக்கு இருமல் தும்மல் இருக்குன்னா நான் ஒரு மாஸ்க்கை மாட்டிட்டாது வெளியில் போவோங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு மக்களுக்கு இருந்தால் இது இவ்வளோ அதிகமாக பரவாது. இல்லை நான் ஆஸ்பத்திரி குழந்தைய கூப்பிட்டு வர்றேன், ஒன்றும் குழந்தைக்கு மாட்டேன்னு இல்லை நம்ம மாட்டிக்கணும். 2 பேருமே இல்லாமல் இங்கே உட்காந்தா மறுநாள் 2வது ஆள் 3வது ஆள் 4 பேருக்கு டாக்டர்னு இப்போவுமே சொல்கிறாங்களே தவிர அந்த ப்ரொடெக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் நம்ம விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்வேன். ஸோ நோய்க்கான காரணம் கிளைமேட்டு, நோய் பரவுறதுக்கான காரணம் நம்மளும் ஒரு காரணம். நம்ம தான் காரணம்னு சொல்ல முடியாது, நம்மளும் ஒரு காரணம். இது ரெகுலராக இந்த பீரியடில் வர நோய் தானே? இல்லை, ரெகுலராக வர்ற ஃப்ளூ தான். ஃப்ளூவில் ஏபின்னு இருக்குது, அப்புறம் மற்ற காய்ச்சல் தர்ற நோய்கள் இருக்குது, அவ்வளோதான். அதை தவிர அது ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, 2 நாளில் குணமாக மாட்டேங்குது, ரொம்ப நாள் பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே, மக்கள் அச்சப்பட வேண்டுமா? இப்போ மழை பெஞ்சு வெயில் அடித்து போகிறதுனால சிட்டிக்குள்ளே கொஞ்சம் இது வருது. அது பேர் என்ன சொல்கிறது, டெங்கும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல தண்ணி பகலில் நல்ல தண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல தண்ணிகள் மழை பெஞ்சு சேகரிக்கிற தண்ணீரில் உள்ள கொசுக்கள் அதுக்கு அடித்து வர்றதுனால டெங்குவும் வருது. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் வார்டு ஃப்ரீ, ஓபி இன்னைக்கு ஃப்ரீ. ஆனால் சண்டே மண்டே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஆமாம், ஐபிஓ ஓபியுமாவே இருந்தது. நிறைய மழை நேரத்தில் வர்ற அதென்ன சொல்கிறது ஏஜி கேசஸும் நிறைய இருந்தது, கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் கேசஸும். ஆனால் அவ்வளோதான். அடுத்த 2 நாள் வெயில் அடிக்க ஆரம்பித்தோன்னா குறைஞ்சி போன மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. போன 1 வாரம் வேணால் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சும்மா வழக்கமான நோய்கள் தான் இருக்குது. ஸோ இது பெரிய அளவில் பேசப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த நோய் வந்தப்போ அது 2-3 நாளில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்கிறது உண்மை. அந்த கேரளாவில் அந்த மூளையத்தினும் அமீபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அது கழிவு தண்ணியில் இருக்கிறது. ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற நல்ல தண்ணீரில் வர்றது. அது அங்கே மழைநீர் தேங்குகிற இடங்கள் ரொம்ப அதிகம். அதில் போய் குளிச்ச குளம் குட்டைன்னு அல்லது இப்போ இது பொதுவாக போன தடவை வந்தப்போ எங்கன்னா ஃபவுண்டைன் இருக்குல்ல சிட்டிக்குள்ளே, அதில் போய் குழந்தை ஒன்று குளிச்சிருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி வர்றது. அது இதுவே பரவக்கூடிய நோயோட பரவக்கூடிய நோய் தான். இதில் இருந்து தற்காத்து எப்படி என்னென்ன பண்ணோம் டாக்டர்? நம்ம அந்த மாதிரி தண்ணீரில் நம்ம குளிக்கவோ வாய் கொப்பளிக்கவோ அல்லது இப்போ எதுவுமே எத்தனைக்கு கூடாது. அதில் சின்னதாக நோய் வந்தாலும் உடனே போய் நான் குளித்தேன் வச்சேங்கிறத சொல்லி டாக்டர்கிட்ட உடனே வைத்தியம் பண்ணணும். 2 நாள் கழித்து போகிறது, 3 நாள் டாக்டர்கிட்ட கழித்து போகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சீசன்லாம் வர்ற எல்லா நோய்களுக்குமே நீங்கள் டாக்டரை உடனே பார்க்குறது நல்லது. நிறைய நேரங்களில் நாங்கள் ஆன்டிபயோட்டிக் தராமலே குணப்படுத்த முயற்சி பண்ணுவோம் வைரஸ்னு தெரிஞ்சால். அப்போ நீங்களாம் போனீங்கன்னா கடையில் போய் ஒரு 2-3 வைரஸ் ஆன்டிபயோட்டிக்கை போட்டு இங்கே வர்றாங்க, அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, மருத்துவரை உடனே நாடுங்க, குடும்பமாக போங்க. எங்கே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நல்லா இருக்கிறவங்க மாஸ்க்கை மாட்டிக்குங்க. அப்புறம் வீட்லேயும் நோயாளிக்கு மாஸ்க் மாட்ட முடியாத வயசோ அல்லது இயலாமைனா மற்றவங்க மாட்டிக்குங்க மாஸ்க்கு. அது மூலமாக தவிர்க்கலாம் அதை. அப்புறம் நோயாளிங்க ஒரு பொது இடத்துக்கு போகிறதா இருந்தால் அவங்க மாஸ்க் மாட்டாலே நோய் பரவுறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. எனக்கு தெரியாமல் நான் இருமுறேன் தும்புறேன், திடீர்னு ஒரு இருமல் வந்துருச்சுன்னா பரவாயில்ல. ஏற்கனவே எனக்கு நோய் இருக்குது, நான் மாத்திரையை போட்டிருக்கேன்னா பப்ளிக் போகிறியா, பஸ்ஸில் போகிறியா, மெட்ரோவில் போகிறியா, இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறியா, ஒரு மாஸ்க்கை மாட்டிட்டு போயிருங்க. அங்கே போய் அதை கலத்தாதீங்க எந்த காரணத்தை கொண்டும். அவ்வளோதான். கைகளை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. இதே பரவாமல் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு தனி மனிதனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி.